நண்பர்களே, இப்ப மும்பை மக்கள் வேகத்தோட மதிப்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியா கூட விடுதலையான எத்தனையோ நாடுகள் நம்மள விட முன்னேறி போயிட்டாங்க. நம்ம மத்தவங்கள விட குறைஞ்சவங்களா? அப்போ குறை எங்க இருக்கு? குறை அந்த அரசாங்கத்துல இருந்துச்சு. அது இந்தியர்களுடைய சாமர்த்தியத்தை நம்பல. நம்பிக்கை இல்ல. அவங்க மேல நம்பிக்கை இல்ல. அப்புறம் நான் அந்த மாதிரி பிரதம மந்திரிகளை பார்த்திருக்கேன். அப்புறம் நான் உங்க மும்பைக்காரங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு தடவை யூடியூபுக்கு போய் பாருங்க. செங்கோட்டையில இருந்து இதுவரைக்கும் எந்த பிரதம மந்திரி என்ன பேசியிருக்காங்கன்னு எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி நாளும் இருந்திருக்கு. நாட்டினுடைய பிரதம மந்திரி செங்கோட்டையில இருந்து நம்ம இந்தியர்களை சோம்பேறிகள்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அரசாங்கத்தோடைய யோசனை இப்படி இருக்கோ, அவங்க நாட்டை என்னைக்குமே முன்னேற வைக்க முடியாது. இன்னைக்கு நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் காந்திஜியோடைய ஆலோசனைப்படி ஒருவேளை நம்ம காங்கிரஸை இல்லாம பண்ணி இருந்தா, அப்போ இன்னைக்கு இந்தியா குறைஞ்சது 5 தசாப்தங்கள் முன்னேறி இருக்கும். சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவோடைய அனைத்து ஏற்பாடுகளுக்கும் காங்கிரஸ் தான் காரணமா இருந்திருக்கு. அது நாட்டோடைய 5 தசாப்தங்களை பாழாக்கியிருக்கு. நண்பர்களே, நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ நமது இந்தியா உலகத்தோடைய பொருளாதாரத்துல 6வது இடத்துல இருந்தது. நம்ம உலகத்துல 6வது இடத்துல இருந்தோம். அப்புறம் 2014ல காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாட்டோடைய பொருளாதாரம் 6வது இடத்துல இருந்து 11வது இடத்துக்கு போயிடுச்சு. அவங்க இந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் எப்ப இருந்து இந்த சேவகனுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்களோ, 10 ஆண்டுகள்ல இன்னைக்கு நாடு இந்த உலகத்தோடைய 5வது பெரிய பொருளாதார சக்தியா இருக்கு மக்களே.